ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய அருப்புக்கோட்டை ஹைவேயில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஹைவேயில் பேக்கரி நடத்தக்கூடிய ஒரு நபரினுடைய தொழிலை முடக்குவதற்காக எதிரில் இருக்கக்கூடிய பேக்கரிக்காரர் பில்லி மற்றும் ஏவல் செய்து அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஹைவேயில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது லாவண்யா அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2017 காலகட்டத்தில் இவங்களுடைய அப்பா நடத்தின பேக்கரியில் தாங்க நடந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த லாவண்யா அப்படிங்கிறவங்க 2017 காலகட்டத்தில் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் லாவண்யாவுக்கு தம்பி ஒருத்தர் இருந்திருக்காருங்க, அவர் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது லாவண்யாவினுடைய அப்பாவினுடைய தொழில் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக பிரபலமான ஒரு ரெசார்ட்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. ரிசார்ட் அப்படின்னா ஹோட்டல் மற்றும் பேக்கரி எல்லாமே இருக்கக்கூடிய ஏரியாவில் மேலாளராக வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. 10 வருடத்திற்கு மேலாக ஒரு நிறுவனத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கமே, நம்ம சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சா என்ன அப்படி சொல்லிட்டு லாவண்யாவினுடைய அப்பாவுக்கு திங்கிங் வருதுங்க. லாவண்யாவினுடைய அப்பாவினுடைய பேர் தாமோதரனுங்க. நம்ம சுருக்கமா தாமு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாங்க. அதற்கடுத்து இந்த தாமு அப்படிங்கிறவர் நம்ம சொந்த தொழில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது, நம்மளுக்கு இந்த ஹோட்டல் மற்றும் பேக்கரி நல்ல பழக்கம் இருக்குல்ல, ஸோ அதையே தொடங்கினா என்ன அப்படி சொல்லிட்டு முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பாக எடுக்கிறாருங்க. இவர் அந்த பிரபலமான ரிசார்ட்டில் 10 வருடங்களுக்கு மேலே வேலை செஞ்சு வந்த சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஓரளவுக்கு பணமும் இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடியே அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஹைவேனுடைய ஓரத்தில் ஒரு 4 சென்ட் இடத்தையும் வாங்கி போட்டுருக்காங்க, ஃபியூச்சரில் தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு. இப்படி ஹைவே ஒட்டியே இடம் இருக்கக்கூடிய காரணத்தினால பேக்கரி வச்சா நல்லா ஓடும் அப்படி சொல்லிட்டு இந்த தாமு அப்படிங்கிறவர் முடிவெடுக்கிறாருங்க. அதற்கடுத்து பேக்கரிக்கு தேவையான பணம் வந்து ஏற்கனவே சேமித்து வச்ச பணம் பத்தாதுங்க. அந்த காரணத்தினால அந்த 4 சென்ட் இடத்தினுடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக தாங்க இருந்திருக்கு. அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வச்சு லோன் மூலியமாக ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பேக்கரியை அந்த 4 சென்ட் இடத்துல வைக்கிறாருங்க. அந்த பேக்கரியை வச்சு நிறைய பேர் பழக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் 8 பேருக்கு மேலே அந்த பேக்கரியில் ஊழியர்களாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கடுத்து நல்லா ஓடிட்டு இருந்த பேக்கரி கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டத்திலேயே இவர் நினைச்சதை விட நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குங்க. 1 வருடத்திலேயே இவங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கி வரதை பார்த்து தாமுக்கு நல்ல சந்தோஷம் ஏற்பட்டுச்சுங்க. இதற்கு மேலே தன்னுடைய மகளான லாவண்யா அப்படிங்கிறவங்க கல்லூரி போனாலும் சரி, அவங்களுடைய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து +1 +2 வந்து அவர் கல்லூரி போனாலும் சரி, பணத்துக்கெல்லாம் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 1 வருட காலகட்டத்திலேயே நல்ல லாபம் வந்த காரணத்தினால சந்தோஷமாக இருந்தாருங்க இந்த தாமோதரன் அப்படிங்கிறவர். கிட்டத்தட்ட அந்த பேக்கரி ஆரம்பித்து 1 வருடம் 1.5 வருட காலகட்டம் கழிச்சு இந்த தாமோதரனுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஒன்று வந்துச்சுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பேக்கரி இருக்கக்கூடிய பகுதி அந்த ஹைவேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளிதாங்க இவங்களுடைய பேக்கரி இருக்கக்கூடிய காரணத்தினால நல்லா ஓடுது. ஸோ அதே இடத்துல கரெக்டாக இவங்க பேக்கரி அமைச்சிருக்கக்கூடிய நேர் ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு பேக்கரியை வந்து ஒரு நபர் கட்டிட்டு இருக்காருங்க. அந்த நபரை பொறுத்தளவு இவரை விட கொஞ்சம் செல்வாக்கில் மேலோங்கிய நபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க, பார்த்தாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைவேல கிட்டத்தட்ட 3-4 பேக்கரியை ஆல்ரெடி வச்சிருந்திருக்காருங்க. தாமோதரன் வச்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் பேக்கரி அமைக்கிறதுக்கு சரியான இடம் அப்படின்னு சூஸ் பண்ணி நேர் ஆப்போசிட்லேயே ஒரு பேக்கரியை ரெடி பண்ணிட்டு இருக்காருங்க அந்த இன்னொரு நபர். அவர் அறிமுகமில்லாத நபர், அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கில் மேலோங்கி இருக்கக்கூடிய நபர். அவர்கிட்ட போய் நம்ம எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்துட்டு இருக்காருங்க தாமு அப்படிங்கிறவர். அதற்கடுத்து ஒரு வழியாக அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர் நல்ல நிலைமைக்கு
பேக்கரியை கட்டி அமைச்சிடறாருங்க. தாமோதரனுடைய பேக்கரி விட அந்த பேக்கரி நல்ல ரிச்சாகவே கட்டியிருக்காருங்க. இப்படி இருக்கும்போது தாமோதரனுக்கு மனசு கஷ்டம் ஏற்பட்டுச்சுங்க. இனிமேல் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது அந்த எதிர் சைடில் பேக்கரி வந்த பிறகும் கூட ஒரு 3-4 மாதம் இவங்களுடைய கஸ்டமர்ஸ் விலகவே இல்லைங்க. கரெக்டாக இவங்களுடைய பேக்கரி எப்போதும் போல அந்த வருமானத்தை ஈட்டி கொடுத்துட்டே இருக்குங்க. அதற்கு பின்பு தான் தாமோதரனுக்கு ஓரளவுக்கு மனசு நம்பிக்கையே வந்துருச்சுங்க. எவ்வளவுதான் ரிச்சா வந்து ஆப்போசிட்டில் பேக்கரி போட்டாலும் கூட தாமோதரனுடைய பேக்கரியை அடிச்சுக்க முடியலைங்க. தொழிலில் மிக நேர்மையாகவும் அந்த சுவையாகவும் எல்லாத்தையும் கொடுத்த காரணத்தினால கஸ்டமர்ஸ் யாருமே போகலீங்க. அந்த பேக்கரி வந்து 4-5 மாத காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்த தாமோதரனுக்கு அதற்கடுத்து தான் ஒரு பெரிய அபாயம் ஏற்பட்டுச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஆப்போசிட் பேக்கரி கட்டி கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய கஸ்டமர்ஸ் மற்றும் அந்த ப்ராஃபிட் வந்து குறைய ஆரம்பிக்கிறத தாமோதரன் உணர ஆரம்பிச்சாருங்க. என்னடா லாபம் குறைய ஆரம்பிக்குது, அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வரதே இல்லையே, பாலெல்லாம் வீணா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதே நேரத்தில் ஆப்போசிட் இருக்கக்கூடிய பேக்கரி நல்லா ஓடி இருக்கிறத பார்த்து தாமோதரனுக்கு புரிஞ்சிருச்சுங்க. நம்மளுடைய தொழிலை இன்னும் மீண்டு கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தாமோதரனுக்கு புரிஞ்சிச்சுங்க. அப்போதுதான் தாமோதரன் யோசிக்கிறாருங்க, அவ்வளவு ரிச்சா கட்டியும் கூட 4 மாத காலகட்டங்கள் இந்த கஸ்டமர்ஸ் வந்து எங்கேயும் போகாமல் நம்ம கிட்ட தான் இருந்தாங்க, திடீர்னு ஏன் அங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு டக்குன்னு ஒரு அறிகுறி தென்பட்டுருக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த லாபம் இல்லாமல் பேக்கரி வந்து இழுத்து மூடக்கூடிய கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில் 4 மணி 4:30 மணிக்குங்க அந்த பேக்கரியை பொறுத்தளவு காலைல 10 மணிக்கு தான் இந்த தாமோதரன் வருவாருங்க. நல்ல நம்பிக்கையான ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாப்பட்டியில் இருப்பாருங்க. 4 மணிக்கே பேக்கரி கொண்டு வந்து சாவி வச்சு திறந்துருவார். அவர்கிட்ட தான் சாவி இருக்கும். அதற்கடுத்து கிட்டத்தட்ட 6-7 பேர் ஊழியர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் காலையில் 4 மணி 4:30 மணி தோராயமாக பேக்கரி வந்து திறக்கலாம்னு சொல்லிட்டு வர்றாருங்க. வந்து பார்க்கும்போது அந்த பேக்கரியினுடைய ஃப்ரண்ட் சைடு ஒரு பயங்கரமான காட்சி ஒன்றுங்க அந்த ரமேஷுக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பெரிய பூனையை வந்து பார்த்தீங்கன்னா தலையோடு வெட்டி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த பூஜை மாதிரி பண்ணி அந்த பூனையை வெட்டி குப்பரக்க போட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே ரமேஷுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. இருந்தாலும் முதலாளி வரந்தாருன்னா கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமேஷ் அப்படிங்கிற ஒரு அவரே அந்த செத்து பலியாகி கிடக்கூடிய பூனை எடுத்து சைடில் வந்து புதர் சைடு எடுத்து தூக்கி போட்டுறாருங்க. தூக்கி போட்டு அந்த ஊழியர்கள் எவ்வளவோ மற்ற ஊழியர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இளம் ரத்தம் அப்படிங்கிற காரணத்தினால அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக 10 மணி 11 மணி தோராயமாக தாமுவும் வந்த பிறகு ஊழியர்கள் எல்லாமே தாமு கிட்ட சொல்கிறாங்க, பேக்கரியினுடைய சட்டை திறக்கும் போது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனையை பலி கொடுத்து வச்சிருந்தாங்க, பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தாமோதரன் தான் அது நேரில் பார்க்கலையே, அதுக்குள்ளேயே ரமேஷ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ அதனால் அதை பெருசாக எடுத்துக்கலிங்க. ஏதாவது லாரிக்காரங்கன்னா நைட்டு ஓரங்கட்டி நிப்பாட்டும் போது பூனைக்கான குறுக்க வந்து விழுந்து செத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் அவருடைய வேலையில் ஈடுபட ஆரம்பித்தார். அதற்கடுத்து அன்றைய இரவு முழுவதும் பேக்கரியில் இருந்துட்டு இரவு தன்னுடைய பைக் எடுத்துகிட்டு தாமோதரன் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தாங்க அவருடைய வீடு இருக்குது, அங்கே போயிட்டார். அடுத்த நாள் எப்போதும் போல பேக்கரி திறந்து அவங்களுக்கு ஓடக்கூடிய அந்த வருமானம் அளவுக்கு ஓடிட்டு இருக்குங்க. நைட்டு ஒரு 8 மணி 9 மணி இருக்குங்க. இந்த தாமோதரன் அப்படிங்கிற ஒரு வீட்டில் ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்குடா, ரமேஷ் நீ 11 மணி வரைக்கும் பேக்கரி திறந்து வச்சுட்டு அப்புறம் மூடிட்டு சாவி எடுத்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. அதே மாதிரி 7 மணி 8 மணிக்கு தாமோதரன் வீட்டுக்கு போய் சேர்ந்து கரெக்டாக 10 மணி தோராயமாகுங்க. திடீர்னு இந்த தாமோதரனுக்கு செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கதறுதுங்க. செல்ஃபோன் அட்டன் பண்ணி பேசின உடனே அந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தாங்க பசங்க தான் சத்தம் போடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அண்ணா கிளம்பி வாங்கினா ரமேஷ்க்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியாத தாமோதரன் அவசரமாக பைக் எடுத்துகிட்டு நேராக இங்கே வந்து பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சிங்க இந்த தாமோதரனுக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்டுடைமை போட்டு இருந்த இந்த ரமேஷ் அப்படிங்கிற ஒரு திடீர்னு வலது கை மற்றும் இடது கால் வந்து இழுத்துக்குச்சுங்க. இழுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த செட்டரை இழுத்து மூடும்போது தாங்க அந்த முன்னாடி விழுந்து கிடந்திருக்காரு. ஸோ காக்கா வெளிப்பு வந்த மாதிரி ஒரு கையும் காலும் இழுத்த மாதிரி இருந்த காரணத்தினால தாமோதரனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அர்ஜென்ட்டாக வந்து ஆம்புலன்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போய் சேர்த்திடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போய் சேர்த்தி ரமேஷ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படி இந்த பக்கவாதம் வந்துச்சுன்னே தெரியல, இந்த பையனை பார்த்தா எந்த வித கெட்ட பழக்கம் கிடையாதுங்க, எந்த குடி பழக்கமோ எதுவுமே கிடையாது, திடீர்னு இப்படி எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலிங்க. ஆனால் பேக்கரியில் இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுங்க. முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலியிட்ட பூனை எடுத்து தூக்கி ரமேஷ் வீசினார்ல, ஸோ அதனால தான் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிசுன்னு பேசிட்டாங்க. அதற்கடுத்து ரமேஷ் வந்து ஹாஸ்பிட்டலே 3 நாள் 4 நாள் இருந்திருக்காருங்க. 4வது நாள் மதியம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தாமோதரன் போய் பார்க்குறாருங்க. போய் பார்க்கும்போது தாமோதரனுக்கு இன்னும் ஒரு ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா தாமோதரனுடைய வலது கை இருக்குல்ல, கையினுடைய ஜாயிண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொப்பளம் ஏற்பட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கொப்பளம் இருக்கக்கூடிய காரணத்தினால கையை புஷ்ஷுன்னு வீங்கிருச்சுங்க. மருத்துவர்களை கூப்பிட்டு கேட்கும்போது மருத்துவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு இன்னும் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க தாமோதரனுக்கு. மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, கொப்பளம் திடீர்னு வந்துச்சு, இப்போது அங்கே பிளட் சர்க்குலேஷனே நின்ன காரணத்தினால கையே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் புரியாத தாமோதரனுக்கு என்ன பேசுறது அப்படின்னே தெரியலிங்க. ஏற்கனவே கை மற்றும் கால் இழுத்த காரணத்தினால ரமேஷ்னால பேச முடியலைங்க. வாய் வந்து அப்படியே இழுத்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் எதையோ சொல்ல ட்ரை பண்ணுறாருங்க, ஆனால் அவரால் சொல்ல முடியல. அதற்கு பின்பு ரமேஷனுடைய பெற்றோர்கள் வந்து வெளியே உட்காராங்க.
இருக்காங்க. அவங்களெல்லாம் வர சொல்லி அந்த கையை எடுப்பதற்கான அந்த சர்ஜரிக்கான ஆப்ரேஷன் செலவெல்லாம் இந்த தாமோதரன் தான் ஏற்றுக்கிட்டாரு. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு திருப்பி அனுப்பிட்டாருங்க. அதற்கு பின்பு அந்த பேக்கரி ஊழியர்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சுங்க. நல்லா இருந்த ரமேஷுக்கு இப்படி திடீர்னு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பலிகிட்ட பூனையை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண எடுத்து போட்டால் தான் பிரச்சனை. கரெக்டாக வலது கையில் தான் எடுத்து போட்டார். அதே வலது கையில் தான் கொப்பளம் வந்து இப்போ கையே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்குங்க. இதை தாமோதரன்கிட்ட மீதம் இருக்கக்கூடிய பேக்கரி ஊழியர்கள் சொல்லும்போது தாமோதரன் கண்டபடி திட்டிருக்காருங்க. இது யதார்த்தமாக நடந்ததுடா, அவனுடைய உடம்புல ரொம்ப நாளாகவே இது இருந்திருக்கும், அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. திடீர்னு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்த காரணத்தினால நீங்கள் பயப்படுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இது காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காருங்க. இருந்தாலும் தாமோதரனுடைய மனசுக்குள்ள ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு தென்பட்டுட்டே இருக்குங்க. அந்த பேக்கரி ஆரம்பித்த பிறகு 4 மாத காலகட்டம் நல்லா போயிட்டு இருந்த பேக்கரி திடீர்னு சடனாகி நின்னது. அதற்கடுத்து அந்த பூனையை பலியிட்டு அங்கே ரிச்சுவல் மாதிரி பண்ணி போட்டது, அதை எடுத்து போட்ட ரமேஷனுடைய கை போனது, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தாமோதரனுடைய மனசுக்குள்ள ஏதோ தப்பாக ஓடிட்டே இருந்திருக்குங்க. ரமேஷ் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. 1 வார காலகட்டம் கழிச்சு அந்த பேக்கரி ஊழியர்கள் ரமேஷ் கிட்ட சாவி கொடுத்து வச்சிருந்தாங்கல்ல, இப்போ அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஊழியர்கிட்ட சாவி கொடுத்துட்டாங்க. அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா 1 வார காலகட்டம் கழிச்சு 4 மணி 4:30 மணிக்கு ஊழியரோடு போய் பேக்கரி திறக்கலாம்னு சொல்லிட்டு திறக்கிறாருங்க. திறக்கும்போது ரமேஷ் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரிங்க அந்த சட்டருக்கு முன்னாடி இன்னொரு பூனையை வந்து பார்த்தீங்கன்னா தலையோடு வெட்டி ரத்த பலி கொடுத்த மாதிரி சுற்றி வந்து பூஜை பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்த உடனே எந்த ஊழியர்களும் அதை தொடலிங்க. ஏற்கனவே இதை தொட்டுதான் ரமேஷுக்கு கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நின்றுக்கிட்டாங்க. அதற்கடுத்து அவசர அவசரமாக தாமோதரனுக்கு ஃபோன் பண்ண உடனே தாமோதரன் பைக் எடுத்துகிட்டு வர்றாருங்க. வந்து நேரில் பார்த்த உடனே தாமோதரனுக்கு புரிஞ்சிச்சிங்க ஏதோ பில்லி மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கூட்டமாக எல்லாரும் அந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே கூட்டமாக நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சற்ற தாமோதரன் திறக்கிறதுக்கும் அந்த ஊழியர்கள் பேக்கரி ஊழியர்கள் விட மாட்டேங்கிறாங்க. அந்த டைமில் அந்த வழியில் வந்த ஒரு ஆன்மீகவாதி மாதிரிங்க, ஒரு பூசாரி மாதிரி எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்களாட்டு குடும்பத்தோட. அவர் வந்து இங்கே கூட்டமாக பேக்கரி பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு காரை நிறுத்திட்டு இறங்கி வந்து பார்க்குறாருங்க. இறங்கி வந்து அந்த பூனையை பலி கொடுத்து அப்படி விட்டுருக்கிறத பார்த்து இந்த பேக்கரிக்கு ஓனர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது நான் தான் சாமி அப்படின்னு சொன்ன உடனே அவரை தனியாக கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இதை நீங்கள் தொட்டு எடுத்துடாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து சைடில் புதர் சைடு தள்ளி போட்டு தீயை வச்சு எரிச்சிருக்காருங்க அந்த ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய நபர். இதில் வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாட்டிருக்குங்க. அதற்கடுத்து தாமோதரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன்னுடைய தொழில் மற்றும் உன்னுடைய குடும்பத்தை முடக்குவதற்காக யாரோ பில்லி மற்றும் ஏவலை செஞ்சுருக்காங்க, அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இப்படி பில்லி செஞ்சாங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த பூனையை பலி கொடுப்பது வழக்கம். பில்லி அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரியும், பூனையை வந்து பலி கொடுத்து செய்ய விஷயம் தான் பில்லி. ஏவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா குட்டிச்சாத்தான மாதிரி ஒரு ஏவலை ஏவி விட்டு அவங்கள கொல்ல பார்க்கும். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் இதுங்க. இந்த விஷயங்கள் அனைத்தையும் அந்த ஆன்மீகவாதி அப்படியே சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு பில்லி மட்டும் இல்லாமல் ஏவலும் செஞ்சுருக்காங்க. இந்த தொழில் செய்யக்கூடிய பேக்கரி பார்த்தாவே எனக்கு நல்லாவே தெரியுது, இங்கே ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்குது. இதற்கான தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் எடுக்கக்கூடிய நபர்களை போய் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உடனே இதை வந்து தீர்த்து வைக்கிறோம், இல்லை அப்படின்னா உங்களுடைய தொழில் மற்றும் உங்களுடைய குடும்பத்துக்கே ஆபத்து அப்படி சொல்லிட்டு அந்த ஆன்மீகவாதி சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருங்க. அதற்கு பின்பு இதையெல்லாம் கேட்ட தாமோதரன் 1 வார காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி லீவ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள் எல்லாம் ஊருக்கு அனுப்பிட்டு அன்னைக்கு சற்று திறக்கவே இல்லைங்க. நேராக வீட்டுக்கு வந்தவர் தாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு மாந்திரிகவாதியை பார்த்துட்டாருங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லியிருக்காங்க. அவரும் சரி அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நேராக அந்த பேக்கரிக்கே வந்துட்டாருங்க. வந்துட்டு பேக்கரி முழுவதும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆன்மீகவாதி சொன்ன விஷயத்தை ஆல்ரெடி தாமோதரன் சொல்லியிருக்காரு. அதை இவரும் திருப்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா பணத்துக்காக சொல்லியிருப்பாராட்டிருக்கு. ஆமாம், அவங்களுடைய தொழிலை முடக்குவதற்காக பில்லி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏவல் ஒன்று இருக்குது, இதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா ஒரு பெரிய பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை செலவுகள்லாம் பணமெல்லாம் வாங்கிட்டு அந்த பூஜையை சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டு தேவையான அளவுக்கு பணத்தை வாங்கிட்டு அந்த மாந்திரிகவாதி போயிட்டாருங்க. அவர் ஒரு ஃபேக்கான மாந்திரிகவாதியாட்டிருக்குங்க. இந்த தாமோதரனுக்கு அப்போ தெரியல. செலவானாலும் பரவாயில்ல, இனிமேலாவது நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தாமோதரன் நிம்மதியாக இருந்திருக்காருங்க. அன்றைய நாள் இரவே அந்த பேக்கரி ஊழியர்கள் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வர சொல்லிட்டாருங்க. அந்த பில்லி ஏவல் எல்லாத்தையும் எடுத்துட்டோம், இனிமேல் பிரச்சனை இல்லை, நீங்கள் தைரியமாக வாங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரி ஊழியர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு மறுபடியும் ஒரு 3 நாள் 4 நாள் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பேக்கரி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டாங்கிறதுக்கு ரொம்பலாம் ஓடல, எப்போதும் போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த பேக்கரி மறுபடியும் ஓப்பன் பண்ணி 3 நாள் கழிச்சு ஒரு நாள் இரவு ஒரு 8 மணி 9 மணி இருக்குங்க. தாமோதரன் கிளம்பலாம், நீங்கள் பேக்கரியை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாருங்க. பைக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பைக் தாங்க, இந்த கிக்கர் அடித்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி கிக்கர் வந்து வேகமாக அடிக்கும் போது அவருடைய கிரண்டை காலில் அடிச்சு அப்படியே ரத்தம் பொடன்னு வந்துருச்சுங்க. உடனே அலறி அடிச்சிட்டாருங்க தாமோதரன். பைக்கு கீழே போட்டு சைடில் வந்து நின்று ஒரு பேக்கரி ஊழியர்கள்லாம் ஓடி வந்துட்டாங்க. என்னாச்சா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கிக்கர் அடிச்சு இப்படி ரத்தம் வந்துருச்சா அப்படின்னு சொல்கிறாருங்க. அதற்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாங்கன்னா வாங்கினா கல்லாப்பட்டி பக்கத்தில் ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஓய்வு எடுக்கக்கூடிய அறை. அந்த இடத்துல உட்கார வச்ச உடனே அது வரைக்கும் கூட வழி இல்லாமல் தாங்க இருந்துச்சு. அந்த ரூம்குள்ளே வந்து உட்கார வச்ச உடனே தாமோதரனுக்கு இன்னொரு பிரச்சனைங்க. அந்த ரத்தம் வரக்கூடிய காயம் பட்டிருக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு மிருகம் வந்து அப்படியே கடிச்சு உறிஞ்சினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒருத்தர் வந்து பிடிச்சி கடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. வெளியெல்லாம் கூட அந்த அளவுக்கு வழி இல்லைங்க. ரூம்குள்ளே வந்து உட்கார்ந்த பிறகு ஏதோ ஒரு மிருகம் பிடிச்சி கடிச்சு
கடிக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. அதற்கடுத்து என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது உயிரே போகிற மாதிரி இருக்குடா, யாரோ பிடிச்சி கடிக்கிற மாதிரி இருக்குது, காலை ரத்தம் வர காலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்பு சரி நான் வீட்டுக்கு போயிடறேன்டா, வீட்டுக்கு போய் கூட ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால மறுபடியும் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நேராக வீட்டுக்கு கிளம்புறாருங்க. பேக்கரியிலேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்குமே அவருடைய கால்களை ஒரு நாய் வந்து எப்படி கவ்வி பிடிச்சிட்டு எப்படி இழுத்துட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நாய் வந்து இழுத்துட்டு வர மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆயிருக்குங்க. கடைசியாக வீட்டுக்கு வந்து பைக்கை ஓரங்கட்டி நிறுத்திட்டு மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள்லாம் எடுத்து அந்த புண்ணில் தடவிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிக்கர் அடிச்சதுக்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் போய் சாமி கும்பிட்றாருங்க. சாமி கும்பிட்ட பிறகு ஓரளவுக்கு அந்த வலி குறைஞ்சிருக்குங்க. இவரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. வலி இருந்தால் மட்டும் போகலாம், இல்லைன்னா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு மிட் நைட் டைம்ங்க, நடுநிசி நேரம், திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருந்த தாமோதரன் அந்த கால் காயமேற்பட்ட அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த மறுபடியும் யாரோ ஒரு நாய் வந்து அப்படியே கடிச்சு கொதறனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலி அதிகமாயிருச்சுங்க. ஏடா இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்க கடத்துல எந்திரிச்சு பார்க்கறாருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது தாமோதரனுக்கு தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத ஒரு காட்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த காயம் பட்டிருக்கக்கூடிய ரத்தம் போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல 2 அடி உருவத்திலிங்க, அது மிருகமா என்ன அப்படின்னே தெரியலிங்க. ஏவல் ஏவி விட்டாங்க அப்படின்னா அந்த குட்டி சாத்தான் தான் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குட்டி சாத்தான் அந்த புண்ணு காயம் இருக்கக்கூடிய பகுதியில் ரத்தத்தை போட்டு இழுத்து கடிச்சிட்டு இருக்குங்க. அந்த வலி காரணத்தினால தாங்க தாமோதரன் கத்திருக்காரு. அந்த உருவத்தோற்றத்தை பார்த்த உடனே அந்த பெட் லைட் வெளிச்சத்தில் பயங்கரமாக சத்தம் போட்டாருங்க. அதற்கடுத்து லாவண்யா அவங்களுடைய அம்மா அப்புறம் தம்பி படுத்திருந்தவங்க காலில் தாங்க படுத்துருக்காங்க. வேகமாக ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாமோதரன் வந்து சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பேசலைங்க. அதே நேரத்தில் அவங்க எல்லாமே ரூம்குள்ளே ஓடி வரதுக்குள்ளேயே அந்த காலை கடிச்சிருந்த உருவம் சரசரன்னு உள்ள ஒரு ஸ்டோர் ரூமாக இருக்குங்க. அந்த ஸ்டோர் ரூம் கூட போயிடுச்சு. அதற்கு பின்பு தாமோதரன் வந்து எப்படி சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாம புண்ணு வந்து எங்கேயும் இடிச்சிட்டு நாட்டுக்கு வலி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டை போட்டு பார்க்கும்போது மஞ்சள் போட்டு நல்லா ரத்தம் வெளியே வராமல் தான் கட்டியிருந்தாங்க. ஆனால் அந்த ஏவல் வந்து கடித்த காரணத்தினால ரத்தம் வந்து மறுபடியும் போகுதுங்க. அதற்கு பின்பு மறுபடியும் ஒரு துணி போட்டு கட்டி மஞ்சள் எல்லாம் வச்சு இது பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் போய் தூங்க சொல்லிட்டு தாமோதரன் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த குட்டிச்சத்தான் மாதிரி உருவம் சரசரன்னு ஸ்டோர் ரூம்குள்ளே போய் காணாமல் போச்சுல, அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே எல்லா பக்கமும் போய் தேடி பார்க்குறாருங்க. அங்கே போய் எல்லா பக்கமும் தேடி பார்க்கும்போது அந்த 2 அடி 2.5 அடி உருவம் எங்கேயுமே காணாங்க. அது ஒரு குழந்தை மாதிரியோ அல்லது ஒரு மிருகம் மாதிரியோ அல்லது விலங்கு மாதிரியோ தெரியலிங்க. அது வித்தியாசமான விகாரமான தோற்றத்தோடு தாங்க இருந்திருக்கு. அதற்கு பின்பு தாமோதரனுக்கு புரிஞ்சிருச்சுங்க, அந்த மாந்திரிகவாதி வந்து செஞ்சுட்டு போனது எல்லாமே போய் ஏதோ பணத்தை வாங்குவதற்காக ஏமாத்திட்டு போயிட்டா அப்படி சொல்லிட்டு பேக்கரியில் கிக்கர் அடிச்சு அந்த காயம் வரும்போதே அந்த ரத்த வாடைக்காக அந்த குட்டிச்சத்தனமாக இருக்கக்கூடிய ஏவல் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிக்கிட்டே தாங்க வந்துட்டு இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வரும்போது நாய் வந்து கவ்விட்டு வர மாதிரியே அவருக்கு அந்த உணர்வு தென்பட்டுருக்கு. வெயிட்டாகவே இருந்திருக்கு. வீட்டுக்கு வந்து அந்த பூஜை ரூம் போகிற வரைக்கும் விலகி வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்க மாட்டேங்க. நைட்டு நல்லா தூங்கின பிறகு மறுபடியும் அந்த புண்ணு இருக்கக்கூடிய காயம் பகுதியிலேயே அது போட்டு கடிச்சு இழுக்க பார்க்கும்போது தாங்க இவர் வலி வந்து எந்திரிச்சிருக்காரு. அன்றைய நாள் இரவு முழுவதும் தூங்காமே இருந்துட்டு காலையில் தான் கொஞ்சம் தூங்கியிருக்காருங்க. மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினச்சிருக்காரு. மதியம் ஆக ஆக அந்த வலி வந்து அதிகமாயிருக்குங்க, அந்த கரண்டைக்கால் வலி. அதற்கு பின்பு பேக்கரியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட நீங்கள் பார்த்துக்கடா, எனக்கு அந்த கால் வலி இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் வந்து அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னங்க லைட்டாக கிக்கர் தான் அடிச்சு அப்படின்னு சொன்ன உடனே இது கிக்கர் அடித்த மாதிரிலாம் தெரியலிங்க, ஏதோ போட்டு குதறி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போதே தாமோதரனுக்கு புரிஞ்சிச்சுங்க, அந்த உருவம் வந்து நைட்டு வந்து இழுச்சில்ல. அதற்கடுத்து 2 நாள் 3 நாள் தாங்க இருக்கும். கால் கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கிட்டே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலை கீழே தொங்க போடவே போயிட்டுருக்கீங்க. 3 நாள் கழிச்சு மருத்துவர்கிட்ட என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எலும்பு முழுவதும் அரிக்கிற மாதிரி உள்ளே இதாயிடுச்சு, உங்களுக்கு சுகர்கான இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுகர் இருந்தால் தான் புண்ணு ஆறாமையே இருக்கும், கொந்துன மாதிரியே இருக்குங்க அந்த புண்ணு எல்லாமே. ஆனால் இவருக்கு சுகர் எதுவுமே கிடையாதுங்க. மருத்துவர்களே குழம்பி போயிட்டாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காயம் இவ்வளோ அளவுக்கு கால் எடுக்கிற வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பின்பு மருத்துவர்கள் சொன்ன விஷயம், எப்படி ரமேஷுக்கு கை எடுக்கணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தாமோதரனுக்கும் காலை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே தாமோதரனுக்கு புரிஞ்சிச்சுங்க, இது மருத்துவத்துறையினால் சரிப்படுத்த முடியாது, இது பில்லி ஏவல்னால் நடக்கக்கூடிய விஷயம், நம்ம வேற ஏதாவது முடிவெடுக்கணும், இங்கிருந்து அப்படின்னா நம்மளுடைய காலை இழந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு பணம் இல்லை, 1 வாரம் 2 வாரம் கழிச்சு நாங்கள் வர்றோம், டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுங்க, பணமெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர அப்படின்னு சொன்ன காரணத்தினால சரி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் அனுப்பிட்டாங்க. சின்ன சின்ன மாத்திரைகள் மருந்துகள் கொடுத்துட்டு அந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் வீட்லேயே தாங்க முடங்கி போயிருக்காரு. அதே நேரத்தில் பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் தெரிஞ்சு அப்படின்னா இவர் தான் போய் எல்லாத்தையும் வாங்கி அந்த பேக்கரியில் மறுபடியும் ஸ்டாக்கில் ஏற்றணும். ஸோ பேக்கரியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே லாபம் இல்லாமல் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்க ஆரம்பிச்சுங்க. பேக்கரியே மூடக்கூடிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் தான் தொழிலும் முடங்கி நம்மளுடைய காலையும் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாமோதரன் பயங்கரமாக அழுதுருக்காருங்க. அப்போது தாமோதரனுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் இந்த தொழில் ஆரம்பித்து நல்ல வருமானம் வர வரைக்கும் சிவன் பக்தருங்க தாமோதரன். இந்த ரிசார்ட்டில் வந்து தனியார் கம்பெனியில் வேலை செய்யும்போது
வாரம் சிவன் கோவிலுக்கு போயிடுவாருங்க. பக்கத்துலேயே அருகாமையில் ஒரு பிரபலமான சிவன் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போவது வழக்கம். ஆனால் இவருக்கு தொழிலில் மேலோங்கி கொஞ்சம் பொருளாதாரம் வர அப்படியே கோவிலையே மறந்துட்டாருங்க. அந்த டைமில் தான் அவங்களுடைய மனைவி, நீ சிவனையே மறந்துட்ட, நம்ம கோயிலுக்காவது போயிட்டு வரலாம், எங்கே நம்மளுக்கு தீர்வு கிடைக்கலாலும் சிவன் கிட்ட தீர்வு கிடைக்கும் சொன்ன காரணத்தினால அப்போது தான் சிவன் மேலேயே நம்பிக்கை வந்திருக்குங்க இந்த தாமோதரனுக்கு. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்பி அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகிறாங்க. சிவன் கோயிலில் போய் அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சு இவரால் நடக்கவே முடியலைங்க. அந்த ஸ்டிக்கு மாதிரி கொடுப்பாங்கல்ல அந்த காலுக்கு, அந்த ஸ்டிக்கை வச்சு தான் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காரு. கோவிலை விட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவனடியார் மாதிரிங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருவோடு வச்சு யாசிகம் எடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த தாமோதரனை கூப்பிடுறாருங்க. கூப்பிட்டு காலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. கேட்ட உடனே நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்லியிருக்காருங்க. இந்த பில்லி சூனியம் ஏவல் நடந்தது, போலியான மாந்திரிகவாதி வந்துட்டு இப்படி பண்ணிட்டு போனது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாருங்க. அவங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை தள்ளி நிற்க சொல்லிட்டு இப்படி சொன்ன உடனே அந்த சிவனடியாரமாக இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து இதற்கு ஒரே தீர்வு, 3 நாளில் பௌர்ணமி வருது, நீ திருவண்ணாமலைக்கு போ, திருவண்ணாமலை ஈஸ்வரனால தான் இதற்கான தீர்வு கிடைக்கும், உன்னை அங்கே வர சொல்கிறான், அங்கே போனீங்கன்னா உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால சரி சாமி அப்படி சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து 3 நாள் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் பௌர்ணமி அன்னைக்கு கார் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தாமோதரன் ஒட்டுமொத்த குடும்பமும் நேராக அந்த திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லாங்க. வேண்டுனதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை உண்டு. அதே மாதிரி இரவு 7 மணிக்கு மேலே காலை நடக்கவே முடியாத காலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைத்தாங்கள ஸ்டிக்கு மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதை வச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்றி வர மாதிரி சுற்றி வந்துட்டு இருக்காருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கிரிவலம்லாம் சுற்றி வந்துட்டு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீடம்ங்க, சக்தி பீடம், அந்த மாதிரி நிறைய பீடங்கள் இருக்கும். அந்த பீடங்களில் வந்து தங்கிக்கலாம். ஸோ அது ஃப்ரீ மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த பீடத்திலேயே தங்கலாம், நல்லது, அடிவாரத்தில் தங்கினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு அந்த சக்தி பீடத்தில் தூங்குறாங்க. ரொம்ப வலி இருக்கக்கூடிய கால்களை வச்சு கிரிவலம் வந்த காரணத்தினால ஆழ்ந்து அசந்து நல்லா தூங்கிட்டாருங்க இந்த தாமோதரன் அப்படிங்கிறவர். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு அதே மாதிரி நடுநிசி நேரம்ங்க, திடீர்னு அந்த காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கால்களை யாரோ வருடி விடுற மாதிரி ஒரு உணர்வுங்க தாமோதரனுக்கு. அப்படி வருடி விட்ட உடனே அரை தூக்கத்தில் முழிச்சு பார்க்கிறாருங்க. முழிச்சு பார்க்கும்போது அவருடைய கரண்டக்கால் பக்கத்தில் நல்ல வயதான முதியவருங்க, தலை முழுவதும் தாடி முழுவதும் வெண் தாடி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் மாதிரி இருக்காருங்க. இந்த தாமோதரனை பார்த்து தூங்கு, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்கிறாருங்க. அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டாருங்க தாமோதரன் அதை கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டாருங்க. அந்த காயப்பட்டிருக்கக்கூடிய கால்களை அந்த சித்தர் வருடி விட அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறத தூங்கிக்கிட்டே தாமோதரன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாருங்க. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா தாமோதரனை எழுப்பாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாருங்க. காலையில் 4 மணி 4:30 மணிக்கு தான் டக்குன்னு முடிச்சு எந்திரிச்சு பார்க்குறாருங்க. இப்படி ஒரு பக்கத்தில் வந்து ஒருத்தர் உட்காந்துருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் முடிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது கால் புண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொந்தி போய் இருந்துச்சு இல்லையா, இப்போது அப்படியே பட்டு போன மாதிரி அப்படியே காஞ்சு போய் கிடக்குதுங்க. நல்லா ஃபீல் பண்ணுறாரு. வீக்கம் இருந்த கால் அப்படியே குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்த உடனே தாமோதரனுக்கு சந்தோஷம் அதிகமாயிருச்சுங்க. கால்களே எடுக்கணும்னு சொன்னாங்களே, இப்போது கால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு உணர்வு தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் உட்காந்துருந்த கால் பக்கத்தில் பார்க்குறாருங்க. பார்க்கும்போது துணியில் கட்டின ஒரு பொட்டலம் மாதிரி ஒரு பொட்டலம் இருக்குங்க. அந்த பொட்டலத்தை தாமோதரன் பிரித்து பார்க்கும்போது அங்கேயும் ஒரு பெரிய அதிசயம்ங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா திருவண்ணாமலையினுடைய திருநீர், குங்குமம், மஞ்சள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டலமாக வச்சு கட்டி வச்சிருந்திருக்காங்க. அதற்கடுத்து அந்த பொட்டலம் எடுத்துட்டு தன்னுடைய மனைவி மற்றும் மகள்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த சத்திபீடத்தில் இருக்கக்கூடிய வயசானவர் வர்றாருங்க. வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே ஒன்றும் விடாமல் சொல்கிறாருங்க. நைட்டு வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது கால்களை வந்து யாரோ வருடி விட்டாங்க. அவரை பார்க்கும்போது தலை முழுவதும் அப்படியே ஃபுல்லாக நரைச்சு போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ தூங்கு, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னார். முழிச்சு பார்க்குற இப்போது அந்த பொட்டலம் இருக்குது, அதில் திருநீரும் குங்குமம் மஞ்சள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த சித்தர் பீடத்தில் இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்கிறாருன்னா சிரிச்சுக்கிட்டே, இது நிறைய பேர்த்துக்கு நடக்கக்கூடிய அதிசயம் தாங்க, நீங்கள் நேரில் பார்த்தது உண்மையிலேயே ஒரு சித்தர் தான், அந்த பொட்டலம் உங்களுக்கானது தான், அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தி பீடத்தில் இருக்கக்கூடிய நபர் சொல்கிறாருங்க. ஆனால் இதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கான தீர்வும் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அல்லது வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அந்த சித்தரே வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்திபீடத்தினுடைய வயசானவர் சொல்கிறாருங்க. அதற்கடுத்து நம்பிக்கையோடு திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அந்த சிவனை கும்பிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து சேர்றாங்க. ஊருக்கு வர்றதுக்குள்ளேயே அந்த ஸ்டிக் வச்சு நடந்துட்டு அந்த இதே தேவைப்பள்ளிங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கொந்தி போயிருந்த கால் அப்படியே நார்மல் நிலைக்கு வந்துருச்சுங்க. அதற்கு பின்பு அன்றைய இரவு வந்து பூஜை ரூமில் வந்து அந்த பொட்டலம் இருந்துச்சு இல்லையா, திருநீர் பொட்டலம், சந்திரன், குங்குமம்லாம் அதெல்லாம் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அதே மாதிரி நடுநிசி நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் அந்த தாமோதரனுக்கு அந்த சித்தர் மறுபடியும் காட்சி கொடுக்க வர்றாருங்க. அந்த சத்திய பீடத்தில் கால்களை வருடி விட்ட அதே நபர் தாங்க வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா படுத்திருக்கக்கூடிய தாமோதரனை எழுப்பி விடுற மாதிரி எழுப்பி விடுறாருங்க. ஆனால் இது எல்லாமே கனவுல தான் நடக்குது.
நேராக போய் அந்த சாமி படத்தில் இருக்கக்கூடிய அந்த பொட்டலத்தை எடுத்து சுத்தமான தண்ணீருங்க, தண்ணீர் எடுத்து அந்த திருநீர் மஞ்சள் குங்குமம் மூணையும் கலந்துக்கிட்டு வீடு முழுவதும் தெளிக்கிறாருங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தாமோதரனுடைய ரூம்லேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குன்னு சொன்னல, அங்கே தானே அந்த ஏவல் வந்து காலை கடிச்சு குதறிட்டு உள்ளே ஓடிச்சு. அங்கே போய் தேடி பார்க்கும்போது இல்லை, அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே ஃபுல்லாக தெளிச்சுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கும் போகிறாருங்க அந்த வயசானவர் சித்தர். அங்கே போயிட்டு பேக்கரி முன்னாடியும் அந்த தீர்த்தம் மாதிரி இருக்கக்கூடிய திருநீர் கலந்த தீர்த்தத்தை தெளிச்சு விட்டு பேக்கரிக்குள்ளேயும் தெளிச்சு விட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்டாருங்க இந்த சித்தர். இது எல்லாமே கனவுல தாங்க தாமோதரனுக்கு தென்படுது. அதற்கடுத்து டக்குன்னு முழிச்சு எந்திரிச்ச தாமோதரனுக்கு புரிஞ்சிருச்சுங்க, இந்த பொட்டலத்தை இப்படி தான் செய்யற மாட்டிருக்கு, அதனால தான் இப்படி வந்து செஞ்சு காமிச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சு சுத்தமான தண்ணீரில் அந்த திருநீர் குங்குமம் மஞ்சள் எல்லாத்தையும் தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே எல்லா இடத்தையும் தெளிக்கிறாங்க. அதற்கடுத்து அந்த ஸ்டோர் ரூம்குள்ளேயும் முழுசாக தெளிக்கும் போது ஸ்டோர் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாத பொருட்கள்லாம் நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. அதை சரசரன்னு விழுகுது. அதற்கு பின்பு அதையும் பெரிதுபடுத்தாம குடும்பத்தோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கும் போகிறாங்க. பேக்கரி தான் மூடிதான் வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்த காரணத்தினால பேக்கரியை போய் திறந்து விட்டு பேக்கரியினுடைய அந்த பூனையை பலி கொடுத்த இடம் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தத்தை தெளிக்கிறாருங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த பேக்கரி ஓனர் நின்று பார்த்து தாங்க இருக்காரு. ஏன்னா எழுத்து அப்படி தானே அந்த பேக்கரிக்காரர் இருக்காரு. எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் செட்டரை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டு கதவை திறந்த உடனேங்க வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான துர்நாற்றம் அடிக்குதுங்க. ஏன்னா துர்நாற்றம் பயங்கரமாக வீசுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் செக் பண்ணி பார்க்கும்போது தாமோதரனுடைய ரூம்ல இருந்து அந்த ஸ்டோர் ரூம்குள்ள தான் அந்த உருவம் ஓடிச்சு. அந்த ஸ்டோர் ரூம்குள்ள நிறைய பொருட்கள் கிடக்கல. அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பூனைங்க செத்து உப்பி போய் கிடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி சாத்தான் தான் வச்சுக்கோங்களேன். அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாண்டு போயிச்சாட்டுக்கு அந்த தீர்த்தத்தை தெளிச்சு போகிற காரணத்தினால அப்படியே அழுகி போய் செத்து போய் கிடக்கக்கூடிய காரணத்தினால அதற்கு பின்பு குச்சியை வச்சு குத்தி எடுத்து போய் வெளியே வச்சு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வெல்லாம் நடந்த பிறகு தாமோதரனுக்கே புரிஞ்சிச்சுங்க, இனி எந்த வித பிரச்சனையும் இருக்காது அந்த ஈசன் அருளால் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு நம்ம பேக்கரி ஊழியர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லி மறுபடியும் நல்லபடியாக பேக்கரி திறக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இருக்காருங்க. அதுக்குள்ள மருத்துவமனையில் கால் எடுக்குன்னு சொன்னாங்களே, அவங்ககிட்ட போய் ஒரு செக் பண்ணிட்டு வந்துடலாம், ஏன்னா இப்போ கால் தான் நல்லா ஓட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அந்த திருநீரெல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாளே போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது மருத்துவர்களும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நல்ல வேலையை கால் எடுத்துருந்தோம் அப்படின்னா காலையே போயிருக்கோம், இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை, பிளட் சர்க்குலேஷனும் நல்லா இருக்குது, நார்மல் ஆயிடுச்சு, புண்ணு ஆறிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தாமோதரன் மருத்துவத்தினுடைய அதிசயம் கிடையாது, ஈசனுடைய அருள் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து 2 நாள் கழிச்சு எல்லா பேக்கரி ஊழியர்களுக்கையும் வர சொல்லிட்டாருங்க. பேக்கரியெல்லாம் திறந்துடலாண்டா, எந்த வித பிரச்சனையும் இல்லை, காலெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவங்களும் நாளைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பேக்கரி ஓப்பன் பண்ணக்கூடிய அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் திறக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தாமோதரன் மற்றும் இந்த பேக்கரி ஊழியர்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு ஷாக்ங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆப்போசிட் பேக்கரிக்காரர் தான் இந்த பில்லி மற்றும் ஏவல்லாம் செஞ்சு வச்சாரு. அந்த பேக்கரி முழுவதுமே தீக்கு இரையாகி சாம்பலாக கிடக்குதுங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்கும்போது இந்த பஜ்ஜி போண்டா போடுவதற்காக சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த சிலிண்டர் நைட்டு வந்து லீக் ஆகி வெடிச்சிருக்க மாட்டாங்க, வெடிச்சு தான் பூரா பேக்கரி தரமட்டமாயிருச்சு. இவங்களுடைய பேக்கரியிலும் எப்போதுமே நைட்டு வந்து யாரும் தங்க மாட்டாங்க, அந்த பேக்கரியிலும் யாரும் தங்க மாட்டாங்க. ஸோ அதனால் உயிராபத்து எதுவும் இல்லைங்க. ஆனால் அந்த ஒட்டுமொத்த பேக்கரியும் அவ்வளோ ரிச்சாக வந்து பார்த்தீங்கன்னா மாடலாக செஞ்சு வச்சிருந்த மொத்த பேக்கரியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் வெடிச்சு தீக்கு இரையாகி மொத்தமாக சாம்பல் ஆயிடுச்சுங்க. இதை தாமோதரன் நேரில் பார்க்கும்போது இவருக்கு மனசில் கஷ்டமாக தாங்க இருந்திருக்கு. இவன் தான் நம்மளுடைய தொழிலை முடக்கணும், ஆனால் கடைசியாக அவன் செஞ்ச தவறு அவனுக்கே வினையாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் பெரிதுபடுத்தாமல் மறுபடியும் தொழில் ஆரம்பிச்சு அதற்கு பின்பு தொழில் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சாங்க. இப்போது வரைக்கும் 2017 காலகட்டத்தில் ஆரம்பித்து 2024 காலகட்டம் வரைக்கும் இந்த பேக்கரி தொழிலில் தான் இந்த தாமோதரன் ஈடுபட்டு இருக்காராமுங்க. 2017 காலகட்டம் கடவுளே கதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈசன் கிட்ட போனதுனால எங்களுடைய குடும்பம் தப்பிச்சு பிரதர், இப்போது எனக்கும் திருமணம் ஆயிடுச்சு, என்னுடைய அப்பா பேக்கரி தொழிலில் ஈடுபட்டு இருக்காரு, நல்ல வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரான லாவண்யா அப்படிங்கிறவங்க இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சாங்க. இந்த சம்பவத்தில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருத்தரை நம்ம அழிக்கணும்னு நினைச்ச அப்படின்னா அது நம்மளுக்கே திரும்பவும் பிடிக்கிறது இந்த சம்பவம் தெளிவாக காமிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கடவுள்கிட்ட போடாங்க, அதை தவிர்த்து இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி விபரீதம் நம்மளுக்கே திருப்பி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.